ஆம் ஆத்மி தேசிய செயற்குழு கூட்டத்தில் ஜனநாயக படுகொலை நடந்துள்ளதாக நீக்கப்பட்ட யோகேந்திர யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். தாங்கள் நீக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு செல்ல உள்ளதாக பிரசாந்த் பூஷன் கூறியுள்ளார். டெல்லி முதல்வர் கேஜ்ரிவாலுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியதை அடுத்து ஆம் ஆத்மி தேசிய செயற்குழு மற்றும் தேசிய கவுன்சிலில் இருந்து பிரசாந்த் பூஷனும் யோகேந்திர யாதவும் நீக்கப்பட்டனர். யோகேந்திர யாதவின் ஆதரவாளர்கள் அஜித் ஜா மற்றும் பேராசிரியர் ஆனந்த் குமாருக்கும் கல்தா கொடுக்கப்பட்டது. கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தின் போது நடந்த தள்ளுமுள்ளுவில் இருந்து வெளியேறிய யோகேந்திர யாதவ் செய்தியாளர்களிடம் இக்கூட்டத்தில் ஜனநாயக படுகொலை நடந்ததாக வேதனை தெரிவித்தார். முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நாடகம் அரங்கேற்றப்பட்டதாகவும் நிர்வாக குழு உறுப்பினர் ரம்ஜான் சௌத்ரியை கேஜ்ரிவால் கண் முன்னாலேயே அவரது ஆதரவாளர்கள் இழுத்து போட்டு அடித்ததாகவும் யோகேந்திர யாதவ் குற்றம் சாட்டினார். राष्ट्रीय कार्यकारिणी की बैठक में लोकतंत्र की हत्या हुई है, यहाँ मारपीट चल रही है. हमारे साथ रमजान चौधरी हैं, नेशनल काउंसिल के मेंबर. इनको काउंसिल की मीटिंग के बीच में से घसीट के बाउंसर्स ने लात मारी और इनके शायद हड्डी में चोट पहुंची है. मीटिंग के अंदर पहले से माहौल था. अरविंद भाई ने भाषण देना शुरू किया और उस भाषण के बीच बीच में पार्टी के एमएलए कपिल मिश्रा, नितिन त्यागी, इन सब लोगों ने अरविंद जी के भाषण के बीच में खड़े होकर नारे लगाना, गद्दारों को बाहर करो, ये सब करना शुरू किया. पहले से तय था कि मीटिंग में हंगामा किया जाएगा. கட்சியில் சில திருத்தங்கள் குறித்து எழுத்துப்பூர்வமாக தருவதாக தாங்கள் கூறிக்கொண்டிருந்த போதே துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா எழுந்து ஓட்டெடுப்பை நடத்தி முடித்துவிட்டதாகவும் யோகேந்திர யாதவ் குற்றம் சாட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய பிரசாந்த் பூஷன் குண்டர்கள் ஆதரவுடன் தங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் இந்த கூட்டமே கேலி கூத்தானது என்றும் கூறினார். இக்கூட்டத்தை வெளிப்படையாக நடத்த வேண்டும், ரகசிய ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும், அதை வீடியோவில் பதிவு செய்ய வேண்டும் என்று முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டதாகவும் பூஷன் புகார் கூறினார். தனக்கு ஏற்படும் எதிர்ப்புகளை சர்வாதிகார போக்குடன் அரவிந்த் கெஜ்ரிவால் அடக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய பிரசாந்த் பூஷன் இந்த கூட்டமே சட்ட விரோதமானது என்றும் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் கூறினார்.